ஹாய் கைஸ், இன்றைக்கான மினி விலாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலே பால் வச்சு ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. பால் நல்லா கொதிக்கிட்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம இதுக்கு தேவையான எசன்ஸ் கலந்துக்கலாம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டம்ளர் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கலந்து நல்லா கலக்கி விடுங்க. ஏன்னா வந்துட்டு அடியில் படியும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு எசன்ஸையும் நல்லா மறுபடியும் கலந்துட்டு அந்த பாலில் ஊற்றி நல்லா கலக்குங்க. ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது, தெரிஞ்சிடக்கூடாது. கரண்டியே கிண்டிகிட்டே இருக்கணும். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும், நிறைய பிரச்சனை வரும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டுங்க. ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். நல்லா தோசை மாவு கன்சிஸ்டன்சி கெட்டியாக வரும். அந்த நேரத்தில் நம்ம இதுக்கு தேவையான சுகர், நான் 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் ஆற வச்சு ஒரு பவுலில் மாற்றி ஃப்ரீசரில் ஒரு 3 மணி நேரம் வச்சு எடுத்திருக்கேன். அதை மறுபடியும் மிக்ஸி சாரில் மாற்றி, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும். அதுக்கு அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம மிக்ஸி சாரில் மாற்றி ஒரு 10 மினிட்ஸ் ஓட விட்டு எடுத்து மறுபடியும் அந்த டப்பாலையை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருங்க. நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்து காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா சுவையான நம்ம கடையில் சாப்பிட்ற ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.